ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி சித்தி ஸ்பெஷலான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் நல்லா 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி ஒரு 2 hours நமக்கு தேவைக்கேற்ப ஊற வச்சு எடுத்து அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி பசஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன சைஸாக நம்ம கொழுக்கட்டை ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். குட்டியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வெந்து வரது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அரிசி மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு கொஞ்சமாக ஏலக்காவை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கெட்டியான பாத்திரத்தில் 2ஆம் தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயிலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes எடுத்து இந்த ஸ்டேஜில் முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 5 minutes கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி பால் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மனம் தரும் சுக்கு மிளகு ஆட் பண்ணி அப்படியே சுட சுட இறக்குனீங்கன்னா சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். அடிக்கிற மழைக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் சுட சுட இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது வாம் இருந்துச்சு.